ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்யேஷ்வர். ஹாய் சொல்லு நித்யா. ஹாய். குட் ஈவினிங். இன்னைக்கு வந்து எங்க போக போறோம்னு பார்த்தீங்கன்னா, இங்க நெய்வேலிக்கு வந்து ஒரு 2 நாள் ஆகுது. 2 நாளுமே வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப பிஸியா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா நாட்கள் குறைவு. நான் ஒரு 4 நாள் லீவ்ல தான் வந்திருக்கேன். பிரியாவுக்கு வந்து லீவ் கிடையாது. அதனால பட்டணம் ரிட்டர்ன் டிக்கெட் போட்டு கிளம்பணும் இன்னும் ஒரு 2 டேஸில். அதனால் நாங்கள் எங்கெல்லாம் பக்கத்தில் ரிலேஷன் வீடு இருக்கோ அங்கே போயிட்டு அப்புறம் கோவிலுக்கு அப்புறம் கொஞ்சம் ஷாப்பிங் அந்த மாதிரி போய் முடிச்சுக்கிட்டு ஊருக்கு கிளம்புற மாதிரி இருக்குது. இப்போ வந்து வடலூர் போக போகிறோம். நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க நித்யஸ்ரீ வந்து சபைக்கு அழைச்சிட்டு போக சொல்லியிருந்தீங்க. இப்போ போகிற டைமில் கோவில் திறந்ததுன்னா போவோம், இல்லைன்னா சந்தைக்கு போயிட்டு வந்துடுவோம். இன்றைக்கி வந்து நித்யஸ்ரீக்கு வந்து மீஷோவில் காம்போ ஆஃபரில் வாங்கின ஒரு வாட்ச் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருந்தது. ரோஸ் கோல்டில் இருக்குது. ஆனால் வீணாக போகலை, அந்த கலர்லாம் ஒன்றும் ஃபேட் ஆகலை, நல்லா சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு உள்ள வாட்ச் வந்து ஒரு மாதிரி ஹேண்ட்பேக்கில் போட்டு தண்ணி கொட்டி அது வீணாக போயிடுச்சு. சரி, இதை போட்டுக்க சொல்லலான்னு சொல்லிட்டு, இது அவளுக்கு பிடிக்கல. இருந்தால் 2-3 நாள் பழகிட்டானா அப்புறம் போட்டுப்பா. எப்பயுமே வந்து நான் அங்கே இருக்கும்போது பார்த்துருப்பீங்க, எங்கே போனாலுமே 1 hour ட்ராவலில் காரில் தான் போக வேண்டி வரும். எப்படி இருக்கு? லூஸா இருக்கு, அப்படிதான் இருக்கும். சரியா? அழகா இருக்குடா. சரியா? நான் அந்த வாட்ச் சரி பண்ணி தரேன். என்ன, அங்கே போனால் காரில் தான் எப்பயுமே போவோம். அது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் இது பஸ்ஸில் அழைச்சிட்டு போகிறேன். நேற்றையும் பஸ்ஸில் தான் போகணும். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, எனக்கு ஹாப்பியாக இருந்தது, பசங்களுக்கும் ரொம்ப ஹாப்பி. பாட்டு கேட்டுக்கிட்டு ஜாலியாக ஜன்னல் உட்காந்துக்கிட்டு அப்படியே போகிறதுங்கிறது ரொம்ப ஹாப்பி. ஒரு 1/2 மணி நேரம் ட்ராவல் தான். நிறையா சிஸ்டர்ஸ் வந்து ஃபோன் பண்ணி இது கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. நெய்வேலியில் இருக்கிறவங்க, அப்புறம் விருதாச்சலத்தில் இருக்கிறவங்க எல்லாமே சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நன்றி உங்கள் எல்லாருக்குமே. அதே மாதிரி பிரியா நித்யாவுடைய மார்க்ஸ் கேட்டிருந்தீங்க. 419 அவன் சொல்லியிருந்தேன். அது சரியாக உங்களுக்கு கேட்கலையா இல்லை என்னன்னு தெரியல. அவள் வந்து 419. அதுக்கப்புறம் அவள் என்ன நித்யஸ்ரீ என்ன குரூப் எடுக்க போகிறான்னு கேட்டிருந்தீங்க. அவளுக்கு வந்து காமர்ஸ் குரூப் தான். அவளால் என்ன முடியும்னு பார்த்தா ரொம்ப ஈஸியான குரூப்பாக அதுதான் எனக்கு தோணுச்சு. அதுவும் இல்லாமல் அவளுக்கு மேக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவளுக்கு எப்போ பார்த்தாலும் மேக்ஸ் படிக்கிறேன்னு தான் புக் எடுத்து வச்சுன்னு உட்காந்துப்பா. எல்லாம் வாங்குவோம். சரியா? புது நோட்லாம் வாங்குவோம். ஓகே, எல்லாம் வாங்குவோம். அதனால் இதெல்லாம் கேட்டிருந்தீங்க. அதெல்லாம் என்ன, வடலூர் போகணுமா? வடலூர் போகணுமா? பார்த்தீங்களா? வடலூர் போயிட்டு அப்புறம் வர திரைப்படம் போகணுமா? வேறு என்ன படம் எங்கே போகணும்? திரைப்படம் போகணுமா? ஏன்னா எங்கள் ஊரில் தேட்டரே கிடையாது அங்கே கூடங்குளத்தில். இங்கே வந்தால் தான் தேட்டருக்கு போகும். எல்லா சந்தோஷங்களும் எல்லாருக்குமே அம்மா வீட்டுக்கு வந்தால் தான் கிடைக்கும். அந்த மாதிரி எனக்கு வந்து இங்கே வந்தால் தான் எனக்கு எல்லா சந்தோஷங்களும். அது தேட்டருக்கு போகிறதுனால சந்தோஷம் சொல்ல வரல. இங்கே வந்தால் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். எல்லாருக்கும் அப்படி தான் இருக்கும், எனக்கும் அப்படி தான். இங்கே வந்துட்டு எனக்கு இப்போ வந்தால் ஜாலியாக வீட்டில் இருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் பசங்களுக்காக வேண்டி நான் வந்து ஒரு தேட்டருக்கு போகிறதோ, நீ அந்த மாதிரி கற்றுக்கோ. என்ன, கோயிலுக்கு போகிறதோ இல்லை ஷாப்பிங் போகிறதோ இல்லை சந்தைக்கு போகிறதோ, இதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்காக தான். ரொம்ப சந்தோஷமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் பிள்ளைங்களுக்கு. அதனால தான் அங்கே அடைஞ்சே கிடக்குறாங்களா? என்னப்பா, வா இங்கே வா. அத்தை மடி மெத்தையடி ஆடி விளையாடம்மா, ஆடும் வரை ஆடி விட்டு அள்ளி வீடி மூடமா. நம்ம குழந்தைங்க வந்து எப்பயும் நம்ம கூட அத்தை அத்தைன்னு சொல்லிட்டு இருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எனக்கு. அப்புறம் என்ன, இப்போ கிளம்பிட்டு நாங்கள் கிளம்பியாச்சு. இன்னும் பூ வாங்கணும். போகிற வழியில் அங்கே பூ இருக்கும், அதை வாங்கிட்டு இங்கே முல்லைப்பூ நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி இங்கே முல்லைப்பூ ரொம்ப ஃபேமஸ்ஸு. நிறைய பூ கிடைக்கும் இந்த சீசனில். 1/4 கிலோ 100 கிராம் 1/2 கிலோன்னு நிறைய அப்படி தான் கொடுப்பாங்க. பேக்கெட்லேயும் இருக்கும். அதனால் நாங்கள் கட்டின பூ தான் வாங்க போகிறோம். ஏன்னா இப்போ கட்டுறதுக்குலாம் டைம் இல்லை. முன்ன மாதிரி என்னால் கட்டவும் முடியல. ஃபர்ஸ்ட்லாம் வந்து நிறைய கோவிலுக்கு வந்து கண்ணுட்டி எப்படி கத்துது. நாங்கள் கட்டின பூவை வாங்கி வைக்க போகிறோம். சரி, அந்த வேலை பார்க்கலாம் வாங்க. மாதிரி பொது இடங்களுக்கு அழைச்சிட்டு போகும்போது அவளுக்கு எல்லாரையும் பார்க்குற சந்தர்ப்பம் கிடைக்கும். அப்போ வந்து அவளுக்கு புது புது மனிதர்களுடைய அறிமுகம், பேசுறது, எப்படி பழகுறது அப்படிங்கிறது வந்து அவளுக்கு ஒரு அனுபவமாக இருக்கும். அதனால தான் வந்து இவங்களை வந்து அடிக்கடி வெளியில் அழைச்சிட்டு போகணும். குழந்தைங்கள பாதுகாப்பாக நாமளும் கூட போகணும். அப்போ வந்து அவங்களும் எல்லாமே கற்றுக்க முடியும், சொல்லி தரணும், நிறைய விஷயங்களை கற்றுப்பாங்க. ஏத்தாப்புலே பஸ் கிடைக்கும். கடலூர் போகிற பஸ்ஸு, சிதம்பரம் போகிற பஸ்ஸு எல்லாம் இங்கே தான். ஹாஸ்பிட்டல், தேட்டரு, ஐயோ பஸ் எல்லாம் போகுது. பஸ் வந்து நிறைய வந்துகிட்டே இருக்கும், வெயிட் பண்ண வேண்டாம். அங்கே மாதிரி இப்போ தேட்டர் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. போலாமா? டிக்கெட் வாங்கணும் இப்போ இல்லை, அப்புறம். நம்ம இங்கே வரல, நம்ம அங்கே போகிறோம். நீ பஸ் வந்தோடனே பார்க்கலாம்.
காசு வேணுமா? ஆமா, அங்க வடலூர் சந்தைகிட்டே. அது திறக்க முடியாதுமா, நம்ம இறங்கணும்ல. சரியா? காத்து வரும். இதுதான் வந்து சத்தியஞான சபை. இங்க வந்து ஜோதி டைம்ல தான் வந்து திறந்திருக்கும், மற்ற நேரத்துல பூட்டி இருக்கும். அப்படிங்கறதுனால நாங்க அங்க போகல. போனாலும் அவ்வளோ தூரம், ரொம்ப தூரம் நடக்க வேண்டி வரும், அதனால போல. பானிபூரி வேணுமா? சரி வாங்க, இறங்க வேண்டியதான் அடுத்து. நெக்ஸ்ட் ஆன் பண்ணிட்டியா? வந்தாச்சு வந்தாச்சு. வந்தாச்சு, இறங்கியாச்சு பத்திரமா. ஐயா வா, பூ வாங்கிக்கலாமா? ஃபர்ஸ்ட் பூ வாங்கிக்கலாம். எவ்வளோம்மா இந்த அரும்பு? 20 ரூபாய். சரி கொடுங்க. இதில் இது அப்படியே கொடுத்துருங்க, 100 ரூபாய் கொடுத்துருங்க. முன்னாடி கொடுங்க. அதே 30 ரூபாய் தான் எங்க போனாலும். கொடுங்க. சரி ஓகே வா. அவளுக்கு பூ வைக்கிறதுனாலே கஷ்டமா இருக்கு, என்ன பண்றது சொல்லு. அவ மூடு இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? இங்க கிடைக்கும் போது வச்சாதான் உண்டு, அங்க ஊர்ல தான் கிடைக்காது இல்ல. சரி இன்னும் 2 கொடுமா. இந்த பூலாம் இங்கதான், அதுவும் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாலாம் அங்க கிடைக்கவே கிடைக்காது. இன்னும் 1 கொடுமா. ஓகே. எனக்கும் ரொம்ப பிடிச்சது இந்த முல்லைப்பூ தான். எப்படி இருக்காட்டிங்களா? இப்ப சூப்பரா இருக்கா? அங்க மதுரையில மல்லிகைப்பூ வச்ச மாதிரி இங்க முல்லைப்பூ. பலாப்பழம் வாங்கியாச்சு. ஏன்னா முழுசா வாங்கினாலும் சாப்பிட முடியாது. பண்டூட்டி பலாப்பழம் இங்கடா, இங்க இந்தாம்மா. ஸ்வீட்டா இருக்க பாரு. இதெல்லாம் போகும்போது கொஞ்சம் நிறைய வாங்கிட்டு போ. என்ன என்னடா இது ஆன் த ஸ்பாட்லயே வாங்கி சாப்பிட்றேன்னு பார்க்க. செம்ம ஸ்வீட்டுடி. வாவ் சூப்பரா இருக்கா? செம்ம ஸ்வீட். ஒன்னு வாங்க. நாங்கவே அலபிட்டு சாப்பிடலாம். வாழைப்பூ வந்து எனக்கு அங்கதான் கிடைக்காது, அதனால இங்க வந்து வாங்கலாம். 10 ரூபாயா. யார் குனிஞ்சு பெருக்கிறது பாத்தீங்களா? இது எவ்வளவுமா? இது பூந்தொடப்பம் எவ்வளவு? 2.50 ரூபாயா? சின்ன வயசுல இதுதான் பெருக்கும், குனிஞ்சு நின்னு பெருக்கணும். இப்ப யாருக்கிட்ட இருக்கு? ஆமா, நாங்க சின்ன வயசுல பெருக்கினது. இப்பதான் பாக்குறேன், 30-40 வருஷம் கழிச்சு. சரி ஓகே. சரி வா வா வா. வெண்டைக்காய் வாங்குறியாம்மா? கொஞ்சம் 30. இது என்ன சாதா கோதுமையா? என்னம்மா பிரியா உட்காந்து ரஸ்க் வேணுமா, அதனால ரஸ்க் எடுத்தாச்சு. 1 போதும். கூட்டத்தை பாருங்க, வடலூர் சந்தை கூட்டம். உள்ள வச்சிரு. இவ்வளோ கூட்டம்னு நேரம் ஆக இன்னும் கூட்டம் அதிகமாகும்.
பூ வச்சுட்டு எவ்வளோ அழகா இருக்குல்ல. உரிச்ச பூண்டு, அதாவது உதிர் உதிரா இருக்கிறது. எவ்வளோ சொல்ல? 30. சரி வரும்போது பூவு. ஆமா ரோஸ் பாருங்க. எல்லாம் ரொம்ப சீப்பா கிடக்கு. காய்கறி எல்லாம் பாருங்க. போமா, நான் அந்த வல்லாரக்கீரை இருக்கா? வல்லாரக்கீரை இல்ல, கத்திரிக்காய் தான் நிறைய கிடக்கு. என்ன இது என்ன கீரை? பசலைக்கீரையா? இது மூக்கரட்டையா? எல்லாம் வித்துருச்சு போல. சும்மா ஒரு 20 ரூபாய்க்கு கொடுங்க எல்லாம் கலந்து. இது கதம்ப கீரைன்னு சொல்லுவாங்க. இங்க எல்லாமே வாங்கி கிராமத்துல சமைப்பாங்க. எல்லாத்துலயும் கொஞ்சம் 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 கொடுமா. ஒரு 20 ரூபாய்க்கு கொடுங்க. என்னம்மா கால் வலிக்குதாடா? சரி போறோம். பருப்புக்கு அந்த பருப்பு கீரை கொடுங்க, சிறு பசலைக்கீரை. அதெல்லாம் எங்க வீட்டு தோட்டத்திலே இருக்கு. அது என்ன கீரை? சரி சரி. சரி ஓகே. இது கொஞ்சம் கொடுமா. தனியா வேணாமா? அது கொஞ்சம் கொடுங்க. பர்ச்சேஸ் எல்லாம் முடிஞ்சது. எல்லாம் பையா வச்சிருக்கோம். இனி கிளம்ப வேண்டியதுதான். பாய். வடலூர் சந்தையிலேருந்து கிளம்புறோம். அம்மா வருவா, பஸ்ஸில் தான் போகிறோம். பர்ச்சேஸ் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. கொஞ்சம் தான் பர்ச்சேஸ் பண்ணோம், நிறைய பண்ணலை. ஓகே, இனி எங்களுக்கு பஸ் ஸ்டாண்டில் போய் தான் வரணும். அப்பா ஒரு சின்ன ஒரு ஆசை நிறைவேறிடுச்சு. ஓகே பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நித்யா பாய். பாய்.